ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் தண்டனை கைதியாக உள்ள முருகன் மீது செல்போன் வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முருகனின் அறையில் இருந்து மார்ச் 25ஆம் தேதி செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாகாயம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக இன்று இரண்டாவது முறையாக முருகன் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். வழக்கு விசாரணையை நீதிபதி 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததை அடுத்து மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட முருகனிடம் பேச அவரது தாயார் சோமனி அம்மாள் முயன்றபோது போலீசார் அனுமதி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. கதைக்கவே விருப்பம் இல்லை, ஒன்றுமே நான் கதைக்க விருப்பம் இல்லை. நாங்கள் இவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனையோ வாகனங்கள் ஏறி பிளைட் ஏறி இதுகள் தெரியாத இடங்களில் வந்து இவ்வளவில் நின்று தூங்கி நாங்கள் பிள்ளைய பார்க்கலேண்டா இவ்வளவு கவலை, மனதுக்கு கவலையாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லாரும். எனக்கு என்ன 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமா 26 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இவ்வளோத்துக்கு நாங்கள் செலவழித்து கொண்டே இருக்கிறோம். அந்த அவன் சொன்னாங்க தோசையை 4 சுட்டு எடுத்து வைப்பாங்க. எந்த பிள்ளை எந்த மாவக்கரைச்சி எங்களோட பிள்ளைன்ற வழக்கு தோசையை திருப்பி எடுத்து வச்சுட்டாங்க. அந்த தோசை வெந்த வாடு இல்லை.